Hi friends, welcome to Sri Renga's Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு 500 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கனால ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி கேசரி. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவு ஜவ்வரிசியை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்திருக்கேன். கையால் நசுக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நசுங்கி வரணும். இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுறலாம். நெய் நல்லா உருகுனதும் கொஞ்சம் முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டு வரணும் நமக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்து விட்டுட்டு இதை 1 நிமிஷம் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ 1க்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து விட்டுக்கலாம். 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்து விட்டுக்கலாம். 1க்கு 1/2 கப் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி திக்காகி வரணும் நமக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து விட்டுறலாம். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா திக்காகி வரணும். அது வரை இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்து விட்டுட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் இறுகி வரும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஜவ்வரிசி கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for all my subscriber. 500 subscriber வந்திருக்கீங்க. Keep supporting for me. Thank you.